இந்த சேனல் பார்க்குறவங்கள எத்தனை பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுன்றதே தெரில. என்கிட்ட ஒரு கேமிங் சேனல் இருக்குது, பிஜிஎம் விளையாடுறதுக்கு. டிஜி மிஸ்டர் எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணினா வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதோட பேர் ஜஸ்ட் டிஜி, JUST ஸ்பேஸ் டிஜி. அந்த சேனலில் நிறைய பேர் தம்பி கூட வீடியோ போடு ப்ரோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறிட்ட ப்ரோ, நீ தம்பி கூட வீடியோ போடுறதே இல்லை, தம்பியை மறந்துட்ட ப்ரோம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, டிஜி விளாக்ஸில் தான் நான் தம்பி கூட வீடியோ பண்ணுறேன். இந்த சேனலில் சில பேர் அண்ணி எங்கே, அக்காவை எங்கே காணவே காணோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரில நான் அந்த சேனலில் தான் வீடியோ போடுறேன். ஸோ என்கிட்ட 3 சேனல் இருக்குது. 6 மணி நேரம் கேம் பிளே அண்ட் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, இங்கே அங்கே ரெண்டுலேயும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. இதுதான் பிளான். அவ்வளோதான். ஒய்ஃபும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் ட்ரேடிங் பற்றி நிறையா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். நல்லா ப்ராப்பராக தெரியும். இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தப்போ அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாமா. மேரேஜுக்கு தம்பியால் வர முடியல. அவன் என்கிட்ட பேசாமலே இருந்தான் ரொம்ப நாளைக்கு. நான் வீட்டுக்கு வருவேன், வரும்போது என்கிட்ட பேச மாட்டான் அவனுங்க. இப்போ ரொம்ப அதாவது முன்னாடி எப்படி பாசமாக இருந்தாலும் அதோட டபுள் மடங்கு பாசமாகிட்டான். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால என்கிட்ட பயங்கர பாசமாக இருக்கான். ஆனால் இன்னைக்கு காலையில் என் தம்பி என்கிட்ட கோவப்பட்டான். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அவன் என் கல்யாணத்தை பார்க்கல, ஆனால் அவனுக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. பாருங்கள். டேய் விட்டு கேட சொட்டேன் ட்ரிப் பண்ணுடா. முடியாது. எதுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்ன பண்ணிக்கிறேன்? கிளம்பி பாஸ்வேர்ட் கேட்டா நாளைக்கு லெவல் பட்டு பண்ணல அண்ணே சேவை பேச அவசியம் இல்லை. அண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி பண்ணு, எனக்கு ஒன்று பண்ணு. சடைக்குள்ள பண்ணு, சடைக்குள்ள பண்ணு, எனக்கு ஒன்று. சரிடா, சாரி, நான் உன்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். சாரி. ஓகே, ஓகேவா? சாரி. வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா சொந்த வீடு அப்புறம் அப்படின்னு கேட்பீங்க. இதை அப்படி சொல்ல முடியாது. என்னோடய லைஃப் டைம் கோலே எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கி எந்த பயமும் எந்த யோசனையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல லைஃப்பை வாழணும் அப்படின்றது தான். அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இல்லைனாலும் வயசானதுக்கப்புறமாச்சு கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு 10-20 வருஷமாச்சும் உழைச்சி கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் ஒரு ரூம், ஒரு குட்டி வீடு, ஒரு சூப்பரான தோட்டம், ஒரு அழகான லைஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆசை என்ன அப்படின்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வெளியே கொண்டு கொடுப்பாங்களா, அது ஃபஸ்ட்டு தம்பிட்டு தான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம் எதிர்காலம் என்ன எழுதி வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி vlogs இது ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. லென்த்தான வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் டபுள் ஹார்ட் போடுங்க. நிறைய டபுள் ஹார்ட் வந்துச்சுன்னா நான் முடிஞ்சளவு மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன்.